பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் ஆளுநர் RN ரவி. வரும் 27, 28 தேதிகளில் உதகையில் உள்ள ராஜ்பவனில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. கோவை சரவணம்பட்டி ராணுவ குடியிருப்பு பூங்காவில் 2 சிறார்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவகாரம். பூங்கா ஒப்பந்த பணிகளை மேற்கொண்ட முருகன், சீனிவாசன், எலக்ட்ரீஷியன் சிவாவிடம் காவல்துறை விசாரணை. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை மதவாத தலைவர் போல் சித்தரிப்பதா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து ஜெயக்குமார் அறிக்கை. ஜெயலலிதாவை அண்ணாமலை புகழ்ந்து பேசுவதில் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக RB உதயகுமார் கருத்து. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்து ஜெயலலிதாவை பாராட்ட அண்ணாமலைக்கு அறிவுறுத்தல். ஆறாம் கட்ட தேர்தல் நடக்கும் டெல்லியில் வாக்களித்த ராகுல், பிரியங்கா, சோனியா காந்தி மனைவியுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். காலை 11 மணி நிலவரப்படி ஆறாம் கட்ட தேர்தலில் 25.76% வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 37% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார் மகேந்திர சிங் தோனி. டெல்லியில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் MP-யுமான கௌதம் கம்பீர். உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை. விதிமீறும் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கும் விவகாரத்திற்கு சுமூக தீர்வு எட்டப்படுமா? கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆர்ப்பரித்து கொட்டும் திருப்பரப்பு அருவி. சுற்றுலா பயணிகள் குளிக்க 7வது நாளாக தடை நீட்டிப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுவதில் தாமதம். இன்று மாலைக்கு பிறகே ரீமல் புயல் உருவெடுக்கும் என வானிலை மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தைக்கான தக்காளி வரத்து குறைந்ததன் எதிரொலி. கடந்த வாரம் கிலோ 5 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 40 ரூபாயாக உயர்வு. திருப்பூர் காவேரி வீதிக்கு நடுவே நோ பார்க்கிங் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டதால் சர்ச்சை. சாலை ஓரம் சரக்கு லாரிகள் நிறுத்துவதை தடுக்க நூதன நடவடிக்கை என விளக்கம். திருவள்ளூர் அருகே வாணியச்சத்திரம் துணை மின் நிலையத்தில் தீ விபத்து. 16,000 கிலோவாட் திறனுள்ள மின்மாற்றியில் தீ பற்றியதால் பரபரப்பு. சர்வதேச பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 3 பேர் சென்னை ராயப்பேட்டையில் கைது. இளைஞர்களை மூளைச்சலவை செய்த புகாரில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. பருவமழையை எதிர்கொள்ள தயாராகும் சென்னை மாநகராட்சி. மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. கர்நாடக மாநிலம் மைசூரில் பிரதமர் தங்கியிருந்த ஹோட்டலில் 80 லட்சம் கட்டண பாக்கி. ஓராண்டுக்கு மேலாகியும் பணம் வராததால் நீதிமன்றத்தை நாட ஹோட்டல் நிர்வாகம் முடிவு. மின் கட்டணம் தொடர்பான போலி SMS மீண்டும் உலா வருவதால் எச்சரிக்கை அவசியம். பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் அறிவுறுத்தல். உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதால் அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி தூத்துக்குடி வழித்தடத்தில் இயக்கப்படும் அரசு பேருந்தில் காவலர் ஆறுமுக பாண்டி டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இதையடுத்து வாரண்ட் இருந்தால் மட்டுமே அரசு பேருந்தில் காவலர்கள் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என போக்குவரத்து துறை தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகின்றனர். காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையிடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதனை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் உள்துறை செயலாளர் அமுதா, போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தங்களது துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வாய்மொழியாக உத்தரவு கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன்படி அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. 6வது கட்ட மக்களவை தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். காலை 11 மணி நிலவரப்படி 25.76% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் உள்ள 58 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அவர்கள் இருவரும் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தனர். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது கணவர் ராபர்ட் வதேராவுடன் வந்து டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடியில் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் பிஜு ஜனதா தளம் கட்சி நிர்வாகி வி கே பாண்டியன் புவனேஸ்வரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்தார். இதேபோல் 6ஆம் கட்ட மக்களவை தேர்தலை ஒட்டி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களித்தார். கெஜ்ரிவால் தனது மனைவி சுனிதாவுடன் சென்று சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். கெஜ்ரிவாலின் வருகையை ஒட்டி அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாக்களித்தார். பாஜக எம்பியும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரருமான கௌதம் கம்பீர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார். ஹைதராபாத், கொல்கத்தா அணிகளுக்கு இடையே நாளை IPL இறுதிப் போட்டி நடைபெறும் நிலையில் கொல்கத்தா அணியின் ஆலோசகராக இருக்கும் கௌதம் கம்பீர் வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் நேற்று பழைய குற்றாலம், புலியருவி, பேரருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நண்பகலுக்கு மேல் அங்கும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஐந்தருவியிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலையில் புலியருவி, ஐந்தருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததை தொடர்ந்து அருவியில் குளிக்க காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அருவியை நோக்கி ஓடிச் சென்று ஆடி பாடி மகிழ்ச்சியுடன் குளித்து மகிழ்ந்தனர். அதே நேரம் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை நீடிக்கிறது.
இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, நம்மருவி, மாசிலா அருவி ஆகியவற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேனி மாவட்டத்தில் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மறு அறிவிப்பு வரும் வரை தடை விதிப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.